இது விவேகானந்தா ஸ்கூலில் எல்லாருக்கும் நமஸ்தே சொல்லி தான் பழக்கம், அதனால் நமஸ்தேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே தமிழில் இங்கே உங்களுக்கு அது புரியல, ஓகே, அதனால தான் வணக்கம் சொன்னேன். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற திரு ரவிச்சந்திரன் சார், அடுத்து சிங்காரம் சாருடைய பிரதர், அவர் பேர் தான் ஆறுமுகம் ஐயா, அடுத்து ஒரு 250 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டிலிருந்து இங்கே வருகை தந்திருக்க கேப்டன் ஆனந்த் அவர்களுக்கு, அடுத்து சங்கர் அவர்கள், அதுக்கடுத்து வெங்கடாசலம் அவர்கள், அடுத்து சரண்யா, அந்த தங்கராஜ், ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய சக தாளாளர் ராமலிங்கம்ஜி, அனைவருக்கும், பண்பாட்டு வகுப்பு ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அந்தந்த பண்பாட்டு வகுப்பு மாணவர்களுக்கு மத்தியில் அந்தந்த ஆசிரியர்கள் உட்காந்திங்கன்னா நல்ல வசதியாக இருக்கும். ஏன்னா அவங்க யாரும் பேச மாட்டாங்க. அந்த பண்பாட்டு வகுப்பு மாணவர்களுக்கு இடையில் அந்த ஆசிரியர்கள் அமர்ந்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட் இருக்கும். எங்கேயுமே உட்காருங்க. எதுக்கு எழுந்திருக்கிறீங்க? ஏன் எழுந்திருக்கிறீங்க? உங்களை உட்கார சொல்லலை, டீச்சரை வந்து உங்க பக்கத்தில் உட்கார சொன்னேன். அந்தந்த டீச்சர் உங்க பக்கத்தில் உட்கார்ந்தா நீங்க பேசாம இருப்பீங்க, இல்லைன்னா நீங்க பேசிட்டு இருப்பீங்க. எப்பயுமே பண்பாடுன்றது நம்ம வகுப்புல யாரு என்ன பேசுறாங்களோ அதை காது கொடுத்து கேட்கணும், செவி கொடுத்து கேட்கணும். செவி கொடுத்து கேட்டு நல்ல விஷயங்களை நம்ம மூளையில அதை பதியணும். அதை பதிவு பண்ணாதான் அந்த நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய வாழ்க்கை. அதுல இந்த பிறவி கொடுத்திருக்கிறான் பார் இறைவன். இந்த பிறவி வந்து அற்புதமான பிறவி. ஈஸியா இந்த பிறவி கிடைக்காது. நாம எத்தனையோ பிறவி எடுத்திருப்போம். புழுவா இருக்கும், பூச்சா இருக்கும், வண்டா இருப்போம், பாம்பா இருப்போம், நரியா இருப்போம், நாயா இருப்போம், எத்தனையோ பிறவி. அத்தனை பிறவிகளும் தாண்டி மனித பிறவி வந்திருக்கோம். எதுக்காக இந்த பிறவி வந்திருக்குன்னு சொன்னா, இந்த பிறவியில இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ண முடியலாம் தெரியாது. அதனால இந்த பிறவியில நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்கான். இல்லையா? நமக்கு என்ன அறிவு கொடுத்துருக்கான்? அந்த 6வது அறிவு என்ன அறிவுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுமா, தைரியமா சொல்லு. எது சொல்ற? தப்பா ரைட்டா பரவாயில்ல, பேசுறதா? 6வது அறிவு என்ன அறிவு சொல்லலாமா? யாராவது மாணவர்கள் மட்டும். 5 அறிவு ரொம்ப மிருகம்லாம் இருக்கு. 5 அறிவு மிருகத்துக்கெல்லாம் இருக்கு. அதாவது 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு இருக்கு. இந்த நவராத்திரி கொலு வச்சாங்கன்னா உங்களுக்கு படி வச்சிருப்பாங்க. கூட நவராத்திரி கொலு வச்சிருக்காங்க, வச்சிருக்கீங்களா? புல் பூண்டுலாம் இருக்கிறது 1 அறிவுல இருக்கும். 2வது அறிவு இருக்கிறது புழு பூச்சி அதெல்லாம் இருக்கும். 3வது அறிவு பறக்கிறது ஏதாவது இருக்கும். பட்டாம்பூச்சி போல ஏதாவது பறக்கிறது, தும்பி போல பறக்கிறதும். 4வது அறிவு என்ன இருக்கும்? 5வது அறிவு மிருகங்களா இருக்கும். 6வது அறிவு தான் மனிதன். அந்த 6வது அறிவு என்னது? பகுத்தறிவு. பகுத்தறிவு தான் 6வது அறிவு. உங்களுக்கு யாருக்கும் தெரியல. பகுத்தறிவு 6வது அறிவு. எது பகுத்தறிவுனா என்ன? எது நல்லது, எது கெட்டது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது ரைட்டு, எது தப்பு அப்படின்னு பகுத்து ஆய்ந்து செய்யக்கூடியதுதான் பகுத்தறிவு. அதுதான் இந்த பிறவி. சரிதா? ஒரு நாய் ரோட்ல போது கல் எடுத்து அடிக்கணும்னு உனக்கு தோணும், கடிக்க வந்தா அடிக்கணும்னு தோணும் இல்லையா? இதுதான் பகுத்தறிவு. நம்ம யாராவது திட்டுறாங்க, நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? பகுத்தறிவு வேண்டாம், பரவாயில்ல, ஏன் திட்டுறீங்க அப்படின்னு போகணும். பகுத்தறிவு தான் இந்த பிறவி. இந்த பிறவி எதுக்காக இறைவன் நம்ம கொடுத்துருக்கான்னா, இந்த பிறவில நாம யாருக்காவது உதவியா இருக்கணும். நாம யாருக்காவது ஒரு உதவியா இருக்கணும், தொந்தரவா இருக்கக்கூடாது. சின்ன விஷயம் எதுவா இருந்தாலும், ரோட்ல போயினே இருக்கிற ஒரு முள்ளு இருக்கு, முள்ளு செடி இருக்கு, அதை எடுத்து ஓரமாக போடும், அது ஒரு உதவி. ஒரு சரி மனசால ஒரு உயிர் போற நேரத்தில் ஒரு இது இருக்கும், ஐயோ இறைவா
அது காப்பாற்று, அது பிரேயர், அது ஒரு உதவி தான். அதனால பகுத்தறிவு தான் கொடுத்துருக்கான். அதனால பகுத்தறிவு கொடுத்தா தான் இந்த பிறவி. ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு இருக்காங்க, பண்பாட்டு வகுப்பு. நம்முடைய சடகோப ராமானுஜதாசன் நிறைய எங்களை பற்றிலாம் நிறைய புகழ்ந்து பேசுகிறாரு. அவர் செய்கிற சேவையில் நாங்கள் 100% கூட கிடையாது. கொரோனா பீரியடில் அத்தனை நாளும் சாப்பாடு செய்து போட்டார். 2 வருஷம் எனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போகும், அரிசி போகும், மளிகை பொருள் போகும், எல்லாம் போகும், எல்லாம் எதை கேட்டாலும். அதோட கூட அவங்க அம்மா இறந்து அந்த அம்மா பாடியை எடுத்து போட்டுட்டு அடுத்த நாளே மறுபடியும் இங்கே வந்திருக்கிறார். அடுத்த நாளே இங்கே வரார். எத்தனை பேரால் அதெல்லாம் முடியும்? அப்பேற்பட்ட சேவை. அந்த சேவைக்கு சொல்றதுக்கு அளவே இல்லை. அவர் எங்களை பற்றி புகழறார். அவருடைய சேவையை சொல்றதுக்கு யாராலையுமே பண்ண முடியாது. சாட்சாத் அந்த ராமானுஜரே அவர் அனுப்பிச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறோம். சாட்சாத் ராமானுஜர் தான். அப்பேற்பட்ட ஒரு கிடைச்சிருக்கார் உங்களுக்கு. நல்ல அற்புதமான ஒரு சேவா காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவருக்கு யாரோ எந்தெந்த ரூபத்திலேயோ உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட சரி, நான் வருவேன்னா வரமாட்டேனான்னு அவருக்கு ஒரு சந்தேகம். உடனே என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்காவில் இருக்கிற சிங்காரம் சார்கிட்ட சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் அவர் மெசேஜ் போடுறாரு. சிங்காரம் சார், நான் உண்மையிலே அவர் பார்த்ததில்லை. ஆனால் விவேகானந்தா எஜுகேஷன் சொசைட்டியில் அவங்க ஒரு பள்ளிக்கூடம் ஒரு 3 மதுரை வாயில் பக்கத்தில் நினைக்கிறேன், வேலை பஞ்சாவடியில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க. அதே ஒரு 3 வருஷம் போச்சு. ஏதோ சம் ப்ராப்ளத்தினால அந்த பள்ளிக்கூடம் தற்காலிகமாக மூடிட்டோம். அந்த இது டோனர்னு தெரியும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதன் பிறகு இங்கே இவருடைய தொடர்பில் இருந்து இப்போ பெரிய லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்து இன்னும் ஏதாவது சேவைக்கு இன்னும் சேவை நிறைய அவங்க ட்ரஸ்ட்டில் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது சாதாரண ஒரு பெரிய மனசு. இந்த சமுதாயத்தில் கொடுக்கறது பூரா நாம் யாருக்காவது கொடுத்துட்டு போகணும். நாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம செத்தாக இதெல்லாம் கூட போடுறது கிடையாது. நாம் வாழும்போதே யாருக்காவது கொடுக்கணும். அதனால தான் என்ன சொல்லலாம், பண்ணணும். சுவாமி விவேகானந்தருடைய விஷயம் என்னன்னா, சாமி விவேகானந்தர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தெரியுமா, சாமி விவேகானந்தர் யாராருக்கு தெரியுமா? அவரை பற்றி ஏதாவது தெரியுமா? விவேகானந்தா பள்ளியில் யாராவது படிக்கிறீங்களா மாணவர்களுங்க? நீ படிக்கிறியாம்மா? நீ படிக்கிற? நிறைய பேர் படிக்கிறீங்களா? சரி, நீ தானே அன்னைக்கு என் கூட பேசுனது? ஞாபகம் இருக்கு அந்த மீட்டிங்கில். ஸ்காலர்ஷிப் உனக்கு அட்மிஷன் கேட்டது நீ தானே? ஓகே. உங்கள் அம்மா வந்திருக்காங்களா? சரி. விவேகானந்தருடைய வாழ்க்கையில் சின்ன குழந்தை, உங்களை மாதிரி சின்ன பையன் விவேகானந்தர். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது குதிரை வண்டியில் போவான். அந்த குதிரை வண்டியில் போகும்போது எல்லாரும் கேட்குறாங்க, நீ என்ன ஆகணும், நீ என்ன ஆகணும், நீ என்ன ஆகணும். ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் விஞ்ஞானி ஆகணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் மாணவர்கள் சேர்ந்து விவேகானந்தரை கேட்குறாங்க. அந்த விவேகானந்தனுடைய ஆரம்ப பேர் நரேந்திரன். அவனுடைய பள்ளிக்கூடத்தில் சாதாரண பேர் நரேந்திரன். பின்னாடி தான் அவர் விவேகானந்தர் ஆனார். அந்த நரேந்திரனை கேட்குறாங்க, நரேன் நீ என்ன ஆக போகிறேன்னு. நரேன் சொல்கிறான், நான் குதிரை வண்டிக்கார ஆக போகிறேன் அப்படின்றான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அறியாத வயசு, குதிரை வண்டிக்காரன் ஆக போறியா? ஆமாம். எல்லாரும் சிரிக்கிறாங்க, யாருக்கும் ஒன்றும் தெரியல. அவன் வீட்டில் அம்மாவை கேட்குறான் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே, அம்மா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னை கேட்டாங்க, நாங்களாம் கேட்டோம் என்ன ஆக போகிறனாலாம் சொன்னாங்க. என்ன கேட்டாங்க, நான் குதிரை வண்டிக்கார போகிறேன்னு சொன்னேன். அது சொன்னது தப்பா அப்படின்னு அவன் கேட்குறான் அம்மாவை. அம்மா சொல்கிறாங்க, நீ சொன்னது தப்பே கிடையாது, நீ சொன்னது தப்பே கிடையாது அப்படின்னு வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டுன்னு போயிட்டு, நீ எப்பேற்பட்ட குதிரை வண்டிக்காரன் ஆகணும் தெரியுமா அப்படி கூட்டுன்னு போயிட்டு பூஜை ரூமில் சாமி படம் ஒன்று இருக்கு, அங்கே ஒரு குதிரை வண்டிக்காரன் இருக்கிறான். அவனை காமிச்சு இப்பேற்பட்ட குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ பூஜை ரூமில் இருக்கிற அந்த சாமி படம் எந்த குதிரை வண்டிக்காரன்? மாணவர்கள் மட்டும் சொல்லுங்க. அவங்க சாமி ரூமில் ஒரு குதிரை வண்டி இருக்கும். அந்த குதிரை வண்டி என்ன குதிரை வண்டி? மாணவர்கள் மட்டும் சொல்லுங்க யாராவது.
வெரி குட். நீ எங்க எத்தனாவது படிக்கிறீங்க? எங்க எங்க? பெரிய நத்தம். இங்க இரவு பாடசாலையில் அங்கேயே படிக்கிறியா? அந்த டீச்சர் கையில் எதுவும் கொடுக்கலையா? அவனுக்கு எதாவது கொடுக்குறது? கரெக்ட். கிருஷ்ணருடைய படம் அந்த பூஜை ரூம்ல. கிருஷ்ணர் படம் குதிரை வண்டி எப்படி இருக்காங்க? குதிரை வண்டி எப்படி இருக்கான்? நீ சொல்லுவியா? வா. குதிரையை ஓட்டிக்கின்னு அவர் இருப்பாரு. குதிரையை ஓட்டி எப்படி இருக்கிறார் சொல்லு. குதிரை ஓட்டிக்கின்னு இருப்பாரா? எப்படி இருப்பார்? கிருஷ்ணரா? யாருக்காக குதிரை ஓட்டுறாரு? குதிரை வண்டி ஓட்டுறாரு. குதிரை வண்டி கிருஷ்ணர் ஓட்டுவாரு. குதிரை வண்டிக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் யாரு? குதிரை வண்டி மேல 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 சொல்றீங்களா உள்ள சொல்றீங்களா? குதிரை வண்டி உள்ள சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க. ஒரு படி ஆஞ்சநேயர் ரதத்துக்கு உச்சியில் இருக்காரு. உட்காரு. கரெக்ட் தான். ஓகே, நீ போங்க. அதாவது மகாபாரத போர்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரதியா இருக்கார். சாரதி ரதம் ஓட்டுறாரு. சாரதினா ரதத்தை ஓட்டுறது. போர் வீரனை அர்ஜுனன் போர் வீரன். மகாபாரத போர். மகாபாரதம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? மகாபாரத இதிகாசம் எதனால வந்தது? அது யாருக்காவது தெரியுமா? மகாபாரத போர் எதனால வந்தது? பாண்டவர்களும் கௌரவர்களும் தான் போர். எதனால வந்தது? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கணும். நீங்க மண்ணாசையினாலதான் மகாபாரத போர் வந்தது. பெண்ணாசையினாலதான் ராமாயணம் வந்தது. மகாபாரத போர் மண் ஆசை வெறித்தனம். துரியோதனனுக்கு பயங்கர வெறி. பாண்டவர்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு ஒரு வெறி. அதனால மண் ஆசை. சரி, ஓகே, அதெல்லாம் போயாச்சுன்னா உங்களுக்கு வயசு இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்கணும். அதனால அந்த நரேன் சொல்றான், அந்த அம்மா சொல்றாங்க, இப்பேற்பட்ட உலகம் போற்றக்கூடிய குதிரை வண்டிக்காரன் ஆகணும்ன்றாங்க. சாரதி கிருஷ்ணர் உலகம் போற்றக்கூடிய கிருஷ்ணர். உலகமே அவர் தான் வணங்குது. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் ஆகணும் தான் அம்மா போட்டுறாங்க. சின்ன வயசுல. எந்த வயசு? ஒரு 6 வயசு 5 வயசுல அம்மா சொல்ற வார்த்தை. அந்த நரேந்திரனுடைய அம்மா பேரு புவனேஸ்வரி, அப்பா பேரு விஸ்வநாத தத்தர். நான் இன்னொரு தடவை வந்தேன்னா உங்களை கேட்பேன். இதை கொஞ்சம் சொல்லணும். அப்போ அந்த அம்மாவுடைய ஆசை நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. இப்போ விவேகானந்தரை உலகம் முழுக்கும் விவேகானந்தரை போட்டுறாங்க. சிக்காகோவில் போய் பிரமாதமான ஒரு சொற்பொழிவு ஆற்றின உடனே ஒன்று சொல்லுது, பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சிஸ்டர்ஸ் ஆஃப் த அமெரிக்கா தான் சொன்னார். அவ்வளோதான். அது எங்கேருந்து வந்ததுன்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆஃப் த அமெரிக்கா தான் பேசினார். அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. எந்த ஒரு விஷயமும் உதட்டிலிருந்து வந்தனா சரியா இருக்காது. நம்ம இதயபூர்வமான உள்ளத்திலிருந்து அந்த விஷயம் வரணும். நீங்க எது ஒன்றாலும் இங்க கஷ்டமா இருந்ததுன்னா, கஷ்டமா இருக்கிற மாணவர்கள் எழுந்து வெளியே போயிடுங்க, விளையாடுங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. புரியுதுங்களா?
உங்களுக்கு இது பேசுறது கேட்கறதுல கஷ்டமா இருந்தா என்ன வெளியே போய் கொஞ்சம் விளையாடுங்க. எப்பயுமே அடுத்தவங்களுக்கு நாம இடையூறா இருக்கக்கூடாது. நீ கேட்கறது தான் உட்காந்துரு, இல்லை கேட்கறதுக்கு இல்லைன்னா வெளியே இருந்துரு. நான் அந்த இதெல்லாம் கண்டிஷனாக இருப்பேன். அந்த ஒழுக்கம் இல்லைன்னா, பண்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லைன்னா அந்த சமுதாயமே வீணா போயிடும். நீ ஒழுக்கமா இருந்தீங்கன்னா நீ ஒழுக்கமா நல்ல எந்த லெவலுக்கு போனாலும் நீ உயர்ந்த லெவலுக்கு போக முடியும். உங்ககிட்ட ஒழுக்கம் தவறி போச்சுன்னு சொன்னா உன்னால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. நீ டாப்போ ஸ்டூடெண்ட் ஆகலாம், ஒழுக்கம் இல்லைன்னா, பண்பாடு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பேப்பர் செய்தி எல்லாம் பாருங்க, அப்பாவை கொலை பண்றான், அம்மாவை கொலை பண்றான், அண்ணன் தம்பியை கொலை பண்றான்னா யாரு? அவங்க தான் திருடுறான், கொள்ளடிக்கலாம். யாருல? ஒழுக்கம் இல்லாத கல்வியை பகிர்றதுனால்தான். ஒழுக்கம் வேணும், பண்பாடு வேணும். நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், கேரக்டர் ரொம்ப முக்கியம். நீ பார்க்கக்கூடிய சகோதரர் கேர்ள்ஸ் பார்க்கும்போது என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன், அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். இதுதான் வாழ்க்கை. நீ எதுவுமே வேண்டாம், தானா உனக்கு கல்வி வரும். ஒழுக்கம் வந்து வச்சுன்னா உனக்கு தானா கல்வி வரும். கல்விக்காக நீ எதையும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம். முதல்ல ஒழுக்கமும் பண்பாடும் ரொம்ப முக்கியம். அந்த பண்பாடு, அந்த கல்வி தான் இங்க கொடுக்குறாங்க. நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்காக உழைக்கிறாங்க. நாங்க ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு போனா கூட ஒரு 1000 ரூபாய் செலவாகுது. இன்னைக்கு சாதாரண ஏதாவது எது வாங்க போனாலும் ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து எதுவும் வாங்க முடியாது. நாங்கள் அவங்களுக்கு சன்மானமாக கொடுக்கறது ஒன்றும் இல்லை. நான் ஏறக்குறைய விவேகானந்தா கல்வி கழகத்தில் 31வது ஆண்டு இந்த விவேகானந்தா கல்வி கழகத்தினுடைய தாளாளர் பொறுப்புல இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் நினைக்க நீங்களே? எனக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும்? ஒரு 50,000 இருக்குமா, 1 லட்சம் இருக்குமா? எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க? எவ்வளோ சம்பளம் இருக்கும்? எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு சொல்லுங்க. இவர் என்ன கையாட்டினே இருக்காரு என் பக்கத்தில் நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. அவர் தான் கையாமிட்டார். ஒண்ணுமே இல்லை. என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறான். என் பிள்ளைங்க நிறைய கொடுக்குறாங்க. கல்வி கழகத்திலேருந்து எங்களுக்கு 5 பைசா கிடையாது, ஹானரரி சர்வீஸ் தான். நாங்கள் அவரும் சரி நானும் சரி ஹானரரி சர்வீஸ். 5 பைசா கூட எங்களுக்கு இந்த ஃபீஸ்லேருந்து 5 பைசா கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், கொடுக்கறதும் இல்லை, எடுக்கிறதும் இல்லை. இந்த சமுதாய சேவைக்காக நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் வேலை செய்கிறோம். சொன்னால் இந்த பண்பாடு வேணும், கல்வி வேணும், தரம் வேணும். கும்மிடிப்பூண்டியில் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தணும்னா எப்படி பண்ணணும்? இதுதான் நடத்தணும். பண்பாடு கொடுக்கணும், இந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மேடையில் கேப்டன் ஆனந்த் இருக்கிறார். கேப்டன் ஆனந்தை பற்றி நான் வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த கேப்டன் ஆனந்த் வந்து ஃபோன் கால், அவர் வந்து அவருக்கு அனுப்பிச்ச இன்விடேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. உளுந்தூர்பேட்டை சாரதா ஆசிரமம் ஒன்று இருக்கு. சாரதா ஆசிரமத்தினுடைய குருகுல மாணவர் ஆனந்த், கேப்டன் ஆனந்த் வந்து அம்மா எனக்கு நான் காரில் கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்துட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. என்னாஜி இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஷாக் அடிச்சு, என்னடா ஃபங்க்ஷன் போகிறேன், யாரா சொன்னாங்க, எப்படி தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு ஷாக் அடிச்சு. என்னப்பா சொல்லுங்கப்பான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் பேசிகிட்டே இருந்தாங்க. டெய்லி இந்த டோல் வர வரைக்கும் பேசுனாங்க, என் வீட்டிலேருந்து வர வரைக்கும். கேப்டன் ஆனந்த் வந்து நம்ம குருகுல ஸ்டூடெண்ட்டு, அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வரார். நீங்களும் அதை கலந்துக்கிறீங்க. அந்த இன்விடேஷனை நான் பார்த்தேன், உங்கள் பேரை பார்த்தேன், ராமலிங்கஞ்சி கரஸ்பாண்டன்ட் கும்மிடிப்பூண்டியும் பார்த்தேன், அதனால தான் கேட்டேன் அப்படின்னாங்க. அற்புதமாக அப்போ தான் சொன்னாங்க, ஸ்ரீமுஷ்ணத்தில் அவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய இன்ஸ்டியூஷன், இப்போ சடகோபன் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூஷன் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, வரனா அங்கே இருக்கு, இங்கே தான் வந்துட்டு போவாருன்னு சொன்னேன். சச்சிதானந்த பிரியம்பா என் ஃபோனில் சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு குருகுல மாணவர்களை சந்திச்சதில் எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. ஏறக்குறைய
விவேகானந்த அந்த சாரதா ஆசிரமம் வந்து இவரும் வரன்னு போட்டினே இருக்காரு. ஒரு நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன். ஆனால் அம்பாவை பார்த்துருக்காரு. ஒரு தடவை நாங்கள் கும்மிடிப்பூண்டியில் இருக்கும்போது அம்பா வரும்போது வந்தார், பார்த்தார். அவர் தானே அப்படின்னாங்க. ஆமான்னு. ஏறக்குறைய 150 கிராமத்துக்கு, இங்கே எவ்வளோ கிராமத்துக்கு இவர் பண்ணுறாரோ 150 150 கிராமத்துக்கு அந்த சாரதாசிரமத்தில் சேவை பண்ணுறாங்க. 150 கிராம மக்களுக்கு சாரதாசிரமம் தாய் வீடாக இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க சேவை பண்றாங்க. எல்லா சேவையும், எல்லா வீடு, எல்லாத்துக்கும் அவங்க தான். அப்பேற்பட்ட சாரதா ஆசிரமத்தில் அந்த குருகுலத்தில் படித்த கேப்டன் ஆனந்த் மிலிட்ரியில் சேர்ந்து கேப்டன் ஆகி ஓய்வு பெற்று இப்போ அவங்க ஊர்லேயே வந்து அந்த வருமானத்தில் செய்திருக்காருன்னா பெரிய சாதனை. அவர் அப்பேற்பட்டவரை எப்படி இவர் கண்டுபிடிச்சி அவரை போட்டாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எங்கெங்கெல்லாம் போய் கண்டுபிடிச்சின்னு வர்ற சடவோபன் எனக்கு புரியல. ஓஹோ, சிங்காரம் ஐயா கண்டுபிடிச்சு அப்பேற்பட்டவர் அவர். எவ்வளவு அதுல நிறைய விஷயங்கள். அப்பேற்பட்ட ஒரு மாணவர் நமக்கெல்லாம் பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு. நம்ம அவங்கெல்லாம் இல்லைன்னா நாம இல்லை. எத்தனையோ சைனாக்காரன் அடிச்சிருப்பான், பாகிஸ்தான்காரன் அடிச்சிருப்பான், எவன் வேணாலும் அடிச்சு போயிருப்பான். பார்டர்ல இருந்து நம்ம உயிரை காப்பாற்றின்னு இருக்கோம். உயிரை கொடுத்து காப்பாற்றுறாங்க. அப்பேற்பட்ட ஆனந்து உங்ககிட்ட வந்திருக்காங்க. அப்பேற்பட்டவங்களாம் வந்திருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ பெரிய இருப்பாங்க. நாம என்ன பண்ணணும்? நீங்க நல்லா படிங்க. உங்களுக்கு ஆசிரியர் இருக்காங்க. ஆசிரியர்கள் நாங்களாம் ஒன்றுமே பண்ணலை. அவங்களா இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஆனரரி சர்வீஸ் மாதிரி உங்களுக்கு கல்வி கொடுக்குற ஆசிரியர்கள் ஆனரரி சர்வீஸ் தான் பண்றாங்க. நீங்க